வெஜிடபிள் பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு ஒரு ஃபுல் லென்த் வீடியோ பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் அளவுக்கு எடுத்து அதை நான் வந்து கழுவி வச்சுருக்கேன். அதை ஊற வச்சிடலாம் தனியாக. அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தாராளமாகவே 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 பேருக்கு ஏற்ற மாதிரி நான் சமைச்சிட்ருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், நல்ல காரமான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெயிலே நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மிளகா சில்லி பவுடர் நல்லா இதுவாகும் போது உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அடுத்து வந்து வெங்காயம், தக்காளி, மல்லித்தூள், புதினா இது எல்லாத்தையுமே அட் அ டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை நல்லா அந்த மாதிரி ஸ்லைஸாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு. நீங்கள் தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். நான் அட் அ டைம்லேயே போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கிறேன். இதெல்லாம் வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நாம் கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பீஸ், உங்களுக்கு என்னென்ன வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் நம்ம வந்து அரிசி எடுத்தோமோ அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ்ன்றதால 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மிக்சியில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹாஃப் லெமனை நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்ததுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கரெக்டாக தண்ணியில் உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து ரைஸும் அந்த தண்ணியும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறமா குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக பாஸ்மதி ரைஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நான் அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து சுத்தமாக அடியே பிடிச்சிருக்காது. கீழே பாருங்கள், சுத்தமாக அடி பிடிக்காமல் இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் இந்த வெஜ் பிரியாணி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.